ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் அனைத்தும் அடங்கிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் என்றால் அது மிகையாக. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கலை, ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தையும் அடையாளம் காட்டும் ஒரு அற்புதமான கலை என்றால் அது ஜோதிடமாக மட்டுமே இருக்க முடியும் என்பது என்னுடைய 26 வருட அனுபவத்தில் நான் உணர்ந்த தகவல்கள். உங்களுக்கு அது ஒத்துப்போகிறதா? கொஞ்சம் ஈடுபாட்டோடு ரசித்து பாருங்கள். கிரகங்களினுடைய தன்மைகளையும் செயல்களையும் அது உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். உணர விசித்திரமான நிகழ்வுகளும் வினோதமான நடைமுறை வாழ்க்கையும் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத உறவுகளும் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அவமானங்களையும் இந்த ஜோதிடத்தின் மூலம் சுலபமாக அடையாளம் காணுவதற்கான வாய்ப்பை நவகிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் தெளிவாக நமக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பது மாற்றுக்கருத்தில்லை. அந்த வகையில் 4ஆம் இடம் சார்ந்த தகவலை இப்போது பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தகவல்கள் அனைத்தும் தியாகராஜசேகரம் என்ற நூல் 1926 வெளிவந்த நூலில் உள்ள தகவல்களே. மற்றும் இந்த தகவல்கள் அனைத்தும் எக்கச்சக்கமான தகவல்கள் நடைமுறையில் ஒத்துப்போயிருக்கிறது. அதனாலேயே இந்த நூலில் உள்ள தகவல்களை ஜோதிட துளிகள் என்ற பெயரில் உங்களுக்கு தர முயற்சி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். புதிதாக ஜோதிடம் படிப்பவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை மட்டும் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஒரு முறைக்கு 2 முறை உங்களால் பார்க்க முடியுமானால் அல்லது கேட்க முடியுமானால் ஜோதிடம் என்ன, ஜோதிடம் என்றால் என்ன, கிரகங்கள் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு உணர்வதற்கு ஒட்டுமொத்த ஜோதிடத்தில் ஒரு 2 அல்லது 3% உங்களுக்கு சுலபமாக கைகூடிவிடும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அது என்ன? 1, 2 இதுவரையில் ஜோதிடத்துக்கு மைல் கல்லாக நிற்கின்ற ஆசிரியரே எனக்கு 1% தான் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவரே அப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஏதோ 0.05% நமக்கு தெரிந்திருக்கலாம் என்று கருதுகிறேன். அல்லது அதுவும் குறைவாக கூட இருக்கலாம். ஏன் என்று கேட்டால் இன்னும் 1%, 2% உணர்வதற்கு ஆயுள் பத்தாது என்பதில் தெளிவாக இருக்கிறேன். ஏன் என்று கேட்டால் ஒரு திரைப்படத்தில் சொல்லியிருப்பாங்க, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும் என்று. அதை போல தினம் வரும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் புது தகவல்களாக நமக்கு சொல்லி புத்தகத்தில் நூலில் இருந்து எடுக்கப்பட்டதை விட குருமார்கள் சொல்லப்பட்டதை விட எக்கச்சக்கமான தகவல்களை நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் பெருமிதத்தோடு சொல்கிறேன். அந்த வகையில் இன்று 4ஆம் இடம் சார்ந்த தகவலும் அது சார்ந்த செயல்களும் செயல்பாடுகளும் பார்த்து கொண்டு வருகிறோம். 4ஆம் இடத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் சுக சீவன சோபனம் உண்டு, பால் பாக்கியமுடையவன், வாகனம் உண்டு, ஜனங்களை போஷிப்பவன், வீடு பந்துக்கள் ஸ்திரம் உண்டு, நல்ல தர்மம் உள்ளவன், புத்தி வெத்தைகள் உண்டு, மாதாவுக்கு தீர்க்க ஆயுளும் உண்டு, சுக சரீரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் இருந்தால் போஜன பிரியன், மாதுரு சௌகரியம் உள்ளவன், நானாவித தொழிலில் லாபம் உண்டு, பால் பாக்கியமுடையவன், வாகன குதிரையுடையவன் மற்றும் பந்து ஜனப்பிரியன், தன தானியமுடையவன், சகோதரம் உண்டு, வித்தை கல்வி புத்தியுள்ளவன், பண்டிதன், ஸ்திரீ விரோதன், மாதாவுக்கு அற்ப ஆயுள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் பெறுவதால் அவர்களுக்கு குறைவொன்றும் இல்லாத பொருளாதாரத்தையும் தனத்தையும் தந்து விடுகிறார். அதே சமயத்தில் தலகணமும் திமிரும் உள்ள கொழுப்பினுடைய அதிக படிவம் கொண்ட கனமான மனைவியையும் கொடுத்து விடுகிறார் என்பது நடைமுறையிலேயும் காண முடிகிறது. 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் மாதுருக்கு கண்டம், மாதா 2, மூல ரோகம், சௌக்கியமில்லை, மித்திர பேதங்கற்பான், எல் உளுந்து பெரியன், பெரிய மனுசால் சேர்க்கை, பூர்வ வசம் பாத்திய பூமியை போக்கிடுவான், சரீர புஷ்டியுள்ளவன், சகோதரம் உண்டு, வாகனம் உண்டு, பந்துக்கள்
வீண விரோதம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே 4ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன் என்று கேட்டால் 4ஆம் இடத்தில் இருக்க சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விதத்தில் நோய் அவர்கள் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இது இல்லாமல் அவர்களுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி சம்பந்தப்பட்டது, கணையம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்போது வந்து போயிருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ராகு கேது இருக்கும் பட்சத்தில் வெகு போஷணம் உண்டு, பெஞ்சாதி 2, மாதா 2, சேவகாவிருத்தி, மூடன், கல்வி வாகனனாக இருப்பான். 4ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருக்க தனமும் பிரபுக்கள் சேர்க்கையும் உண்டு. சுபரும் சனியும் நிற்க பிரதேச வாசம் பண்ணுவான். சத்துருஸ்தானமாயிருந்தால் இனத்திலே தள்ளப்பட்டிருப்பான். செவ்வாய் பாவருடன் கூடி இருக்க நட்புக்கள் அற்பமாயிருக்கும். செவ்வாயும் சனியும் நிற்க எந்த காரியமும் ஒருவர் அறியாமல் செய்வான். சுக்கிரனும் வியாழனும் இருக்க பிறந்தவர்கள் வித்வான்களாவார்கள். எந்த காட்டில் போனாலும் சகல யோக பாக்கியம் அனுபவிப்பான். குருவும் சனியும் இருக்க பிறந்தவர்கள் யோகம் உண்டு. குதிரை, யானை, பல்லக்கு வெகு ஜனங்களை போஷிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சூரியன் சந்திரன் இருந்தால் சூரியன் சந்திரன் ராகு செவ்வாய் இருக்க பிறந்தவன் வீடு பகையாய் இது மாறி போகும். இவர்கள் பலத்திருந்தால் பிறந்தவன் வீடு 3 வருஷத்தில் ஜீரணம். அக்கினவாதை பாம்பு பெருச்சாளி குடியிருக்கும் இடம் பேதிக்கும். கிட்டின பந்து வர்க்கத்தில் மன வருத்தம் உண்டு. சந்திரன் பலருடன் கூடி நாளில் இருக்க வயிறு அல்லது காதில் நோய் உண்டு. 9க்கு அதிபனும் ராசிக்கு அதிபனும் கூடி 9 அல்லது காலில் இருக்க பிறந்தவர்கள் அல்லது 9ஆம் பாவத்துக்குரிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தின் காலில் இருப்பவன் 11 வயதிற்கு மேல் யோகவானாம் ராஜபூஜிதனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4, 9க்கு அதிபன் சுபனாக ஒரே ராசியில் இருந்தால் வெகு ஜனங்களுக்கு அதிகாரிகளாக இருப்பான். இது சனி ராகு சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த அதிகாரியும் தவறான அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அல்லது தலைகணம் பிடித்த அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். 4, 9க்கு அதிபன் சுபனாக இருந்து ஒரே ராசியில் இருக்க பிறந்தவர்களுக்கு வெகு ஜனங்களுக்கு அதிகாரியாக இருக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 4, 9க்குரியவர்கள் என்று பார்க்கும்போது சிம்ம லக்கணத்திற்கும் கும்ப லக்கணத்திற்கும் இந்த அமைப்பு அமைகிறது. மற்ற லக்கணங்களுக்கு இவர்கள் இந்த அமைப்பு அமைவதில்லை. சிம்ம லக்கணத்துக்காரன் தாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழக்கூடியவன், அதே சமயத்தில் தவறான குணாதிசயங்கள் உள்ளவன். கும்ப லக்கணத்தில் பிறந்தவன் தாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவன், ஆனால் சரியான குணாதிசயம் உள்ளவனாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 4ஆம் இடம் சுப வீடாக இருந்து அந்த வீட்டுக்கு அதிபன் திரிகோண கேந்திரம் நட்பாக இருந்தால் அவனை சுவர் பார்த்தாலும் அவன் பிறந்த வீடு கெட்டி மச்சு வீடாக இருக்கும் அல்லது அடுக்கு மாட மாளிகைகளாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபர் வீடாக இருந்து 6, 8, 12 இருந்தாலும் நீச்ச அஸ்தங்கத்தில் இருந்தாலும் அவன் கூரை வீட்டில் பிறந்தவனாக இருப்பான். அல்லது பாபருடைய வீட்டில் இருந்தால் பாபர் பார்த்தாலும் பகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீடு இல்லாதவனாகவும் அல்லது அடிக்கடி பழுது பார்க்கும் நிலையிலுள்ள கூரை வீட்டில் பிறந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் 100% ஒத்துப்போகிறது. லக்கணத்துக்கு 6 ராசிக்கு மேல் 3 ராசிக்கு அதிபன் 3வது ராசிக்குரியவன் பலவீனமாயிருந்தால் அவருக்கு சொந்த வீடில்லை. அவன் பலத்திருந்தால் சொந்த வீடு உண்டு. 9க்கு அதிபன் நாளில் இருக்க அவருடன் கூடி சுக்கிரன் வியாழன் பார்க்க அவன் திசையில் 7க்கு அதிபன் புத்தியில் நல்ல வாகனம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நல்ல வாகனம் என்பதை விட நல்ல வாழ்க்கை துணை அமைவது என்பது சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. சந்திரன் கூடினால் குதிரை உண்டு. 4க்கு அதிபன் பலத்து 7க்கு அதிபனுடைய நட்பு ஆட்சி உச்சமாயிருந்தால் அவன் கனக தண்டிகை ஏறி வெஞ்சாமரம் வீசும்படியான யோகவானாய் இருப்பான். 4க்கு அதிபன் 9ல் இருக்க 9க்கு அதிபன் 4ல் இருக்க இவர்கள் வீடு சுபராயிருக்கும் பட்சத்தில் சுபர் பார்க்க கூடினால் நர வாகனமும் அசுப வாகனமும் உடையவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே 4, 9க்குரியவர்கள் சிறப்பு என்று சொல்லியிருக்கும் பட்சத்திலும் ஆனால் 4, 9க்குரியவர்கள் சம்பந்தப்படும் போது தந்தைக்கு மரணகண்டம் ஏற்படுகிறது, தாய்க்கு நோயை தந்து விடுகிறது. ஏனோ இந்த நூலில் சொல்லப்படவில்லை என்பதில் சற்று
சிந்தனையாக இருக்கிறது. ஒரு ஸ்தானம் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்குரிய காரக உறவு எதுவோ அந்த காரக உறவுக்கு நமக்கு யோகத்தை தரக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9, 10 அல்லது அந்த ஸ்தானத்துக்கு 6, 8க்குரியவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு யோகத்தை தரலாம். அதாவது லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 4, 9, 11க்குரியவர்கள் தொடர்பு ஏற்படும் பொழுது ஜாதகருக்கு யோகத்தை தந்து விடுகிறது. ஆனால் 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம்தான் 9 தாய்க்கு நோய், 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்தான் 11 அது மரண கண்டத்தை தருவதற்கான வாய்ப்பு. அந்த மரண கண்டத்தில் 9ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமே லக்னத்துக்கு 11ஆம் என்று பார்க்கும் பொழுது தந்தையினுடைய நிம்மதி போய் தாயினுடைய ஆயுள் பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791199649. நான் தரும் பதிவுகள் கண்டிப்பாக இந்த பூமியில் பிறந்த ஏதாவது ஒரு மனிதனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு மணித்துளிகள் ஏதாவது ஒரு நொடியில் ஒரு கடுகு அளவாவது நன்மை பயக்குமானால் அல்லது சிந்திக்க வைக்குமானால் அல்லது நலம் பயக்குமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.